இன்னைக்கு ஒரு மதுரையிலே ஸ்பெஷலான ஏகோ பார்க். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வெறும் 5 ரூபா தான். உங்களால் நம்ப முடியுதா? உங்களுக்கு வாக்கின் போகிறதுக்கெலாம் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ வந்து இங்கே பார்க்கில் காலையில் வாக்கின் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இன்னமும் நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைதியாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சை பசேன்னு வாக்கின் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு ஜிராஃபி தான். எவ்வளோ சூப்பராக ஒன்று கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பக்கத்தில் போய். உண்மையிலே பழைய டயர்கள் அந்த காலம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பாலா தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு ஒரு மதுரையிலே ஸ்பெஷலான ஒரு பார்க்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பார்க்கோட நேம் ஏகோ பார்க். இது மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். மதுரையை தவிர்த்து மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னைக்கான வீடியோவில் வரப்போகுது. ஸோ வாங்க அந்த எக்கோ பார்க் ஸ்பாட் கிட்ட போயிட்டு நான் மற்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். A few moments later. ஸோ காய்ஸ், இப்போ நேராக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே தெரியுதா உங்களுக்கு, அதுதான் வந்து டிக்கெட் போடுற கவுண்டர். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தெரியுது பாருங்க, அதுதான் டிக்கெட் போடுற கவுண்டரும் என்ட்ரன்ஸும். உள்ளே டிக்கெட் போட்டு வந்தாச்சு. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வெறும் 5 ரூபா தான். உங்களால் நம்ப முடியுதா? உண்மையை சொல்லணும்னா இங்கே 3 வயசுக்கு மேலே உள்ளவங்க 5 ரூபா கட்டிட்டு வரணும். அதாவது சாயங்கால டயத்தில். இதே நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கின் போகிறதுக்கெலாம் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அது எப்போன்னா 4 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 to 9 மணி வரைக்கும் இங்கே வந்து இங்கே பார்க்கில் காலையில் வாக்கின் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இன்னமும் நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த பார்க் முதல் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய தல்லாகுளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம இந்த எக்கோ பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைதியாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பச்சை பசேன்னு. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இயற்கையில் நீங்கள் அமைதியாக ரொம்ப ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா இங்கே வாக்கின் போகலாம், இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாக்கின் மட்டும் கிடையாது, வாக்கின் ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. அதாவது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பார்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். மதுரையில் இல்லாத மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக புரியும். ஸோ இங்கே வந்து ஒரு அழகான ஏரி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் தண்ணி இப்போதைக்கு இல்லை, அதை உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காய்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது நல்லா பெருசாக ஏரி மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக்கியிருக்காங்க. உண்மையிலே இந்த ஏரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் ஓடுவாங்க, ஜாக்கிங். உண்மையிலேங்க சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ விளாகிங் பண்ணுறேன் உங்களுக்காக இருக்கட்டும், இல்லை நான் புதுசாக இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சைலண்டாக அப்படியே அந்த குருவிகள் காக்கா அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கேட்குதான்னு எனக்கு நல்லாவே கேட்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி நீட்டாக ஒரு பாலெல்லாம் அப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். உண்மையிலே நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வாக்கின் போகிறதுக்காண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே நானும் எங்கள் குடும்பம் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் எனக்கு தெரியல வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த விளாகிங் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடாக இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யூடியூப்பில் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமும் இந்தா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அங்கே போகுனா இன்னும் தெரியும்.
ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வர்றதுனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். ஸோ மியூசிக்கோட ஜாயின் பண்ணி இந்த அழகான இயற்கையை ரசிங்க. ஸோ காய்ஸ், இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதை காட்டி இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு 4-5 சிலையை சூப்பராக வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் உள்ள சிலை மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கிட்டத்தட்ட பழைய மெட்டல் பொருளை வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. பழைய டயர்கள், குட்டி குட்டி டயர்கள், அதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க, அதையும் உங்களுக்கு சூப்பராக காட்டிட்டு அப்படியே நாம் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கொஞ்சம் ரசி. ஸோ காய்ஸ், இதுதான் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஜிராஃபி தான். எவ்வளோ சூப்பராக ஒன்று கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பக்கத்தில் போய். உண்மையிலே பழைய டயர்கள், அந்த காலத்து இதை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குதுலாம். இது மட்டும் இல்லை, இங்கே நிறையவே இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் தெரியும். இது அவங்களுக்கு இது ஏதோ ஒரு பறவை தான். எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது பழைய காலத்து இந்த மோட்டார் சைக்கிள் இந்த டயரை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. அது போக அங்கே பக்கத்துலேயே மான் வேற இருக்குது. அதுவுமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது இங்கே வர்ற கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக பிடிக்கும். சரி, முன்னாடி அந்த சைடு உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. ஸோ காய்ஸ், இதை பாருங்க. இது அந்த காலத்து பீரங்கி வண்டி மாதிரியே இருக்கு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுவுமே டயர் தான். நல்லா உங்களுக்கு பார்த்து தெரியும் எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்கன்னு. அந்த காலத்து வண்டி மாதிரி. இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு நாயுமே கட்டி வச்சுருக்காங்க. இந்த நாய் முன் பக்கம் காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக அப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. உண்மையிலே இந்த மாதிரி வந்து எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ இதுவுமே அப்படி தான். இது ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு மீனையும் கூட பழைய டயரில் வச்சு கட்டியிருக்காங்க. பழைய டயர் மட்டும் இல்லை, பழைய பொருள், இரும்பு பொருள். இது இந்த சைடில் உள்ளது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். சரி, இங்கிட்டுன்னு பார்த்தா குதிரைலாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் பாதி விலங்குகளுக்கு மேலே கட்டி வச்சுருப்பாங்க போல தெரியுது அவங்களுக்கு. இருங்க, நான் அங்கே போய் காட்டுறேன். இதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே குதிரை தான். இதே குதிரை கிட்டத்தட்ட நிறைய விலங்குகளை இதே மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியும், அப்படியே தெரியுது பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் 2 பேரை அந்த சைடு கட்டி வச்சுருக்காங்க. அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏதோ ஜல்லிக்கட்டில் மாடு காலையை பிடிக்கிற மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க. இதுவுமே பழைய இரும்பு பொருளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி, அதை முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா அதுக்கு மேலே காந்தி தாத்தாவே பெருசாக அந்த சின்ன சின்ன பழைய கம்பிகளை வச்சு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தாலும் தெரியும். இப்படியே காந்தி தாத்தா ஸ்டிக்கோ பிடிச்சிருக்குது மாதிரி. ஸோ காய்ஸ், அந்த இடத்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய கம்பிகள், அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இது மட்டுமா கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது வேணா. ஸோ காய்ஸ், இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையான தண்ணி மாதிரி. இப்பயும் தண்ணி தான், இருந்தாலும் அந்த பச்சை கலர் பாசம் மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த அண்ணன் எடுத்த அந்த வீடியோஸில் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா பச்சை முடிச்சிருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லை, அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான சர்க்கஸ், ஊஞ்சல், இதெல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஹைட்டாக அந்த கம்பி பிடிச்சி தூங்குவாங்க பார்த்தீங்களா,
அந்த மாதிரி பண்ணணுன்னா கூட அதில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு சூப்பர் பார்க்கு. அதாவது இங்கே அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். எவ்வளோ சைலண்டாக இருக்குது. இதே நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எப்படின்னா வாக்கிங் போகிற மூடு, எக்ஸசைஸ் பண்ணுற மூடு, காதில் ஒரு ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்து இங்கே வாக்கிங் போவாங்க, ஓடுவாங்க. இங்கே பெரிய பெரிய ஆஃபீஸ் ஷேருக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, காலையில் வர்றவங்களுக்கு இன்னமும் ஒரு இது இருக்குது. அதாவது காலையில் இங்கே வந்து வாக்கிங் போகிறவங்களுக்கு சூப்புமே ஒன்று கொடுப்பாங்க. அது ஃப்ரீலாம் இல்லை, ஆனால் 3 வகை சூப் இருக்குது. காளான், காணப்பயிறு, அப்புறம் வெஜிடபிள் சூப். இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய வகை சூப்பெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே 10 ரூபா தான். பார்சலாக கொண்டு போன நினச்சிங்கன்னா வெறும் 20 ரூபா தான். ஸோ தாராளமாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் காலையில் சூப்பராகவே போகலாம். காலையில் நீங்கள் 4 மணிக்கு இங்கே வந்தே ஆகணும். வந்துட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்க 4 to 9 மணி வரைக்கும். ஸோ காய்ஸ், இது மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப நேரம் அவளோட காத்துக்கிட்டு இருந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடமும் வந்துருச்சு. ஸோ அதையும் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ஜிம்முக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸில் பாதி எக்ஸசைஸ் இங்கே இருக்குது. ஸோ உண்மையிலே நீங்கள் வரலாம். அந்த அதாவது எப்படி சொல்கிறது, ஓடுறதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களே, அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அந்த கை ரொட்டேட் பண்ணுறது. அது வந்து அங்கே ஒரு ஆள் நிற்பாங்க, இங்கே ஒரு ஆள் நிற்பாங்க. இங்கே 2 பேருமே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. அதுதான் நான் சொன்னது, அந்த ஓடுறதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா அது. நம்ம சைக்கிள் இது இங்கே இருக்குது. இந்த இது வந்து உட்காந்து இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு, வயிறு குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்படியே எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து எதுக்குன்னா உட்காந்துட்டு நம்ம கை வந்து பேலன்ஸாக இருக்கிறதுக்காண்டி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இது நான் பண்ணியிருக்கேன். அது வந்து பிஷப் எடுக்கிறதுக்கு. அது வந்து உட்காந்துக்கிட்டே மேலே கையை வந்து அதை வந்து புஷ் பண்ணும்போது நம்ம மேலே அப்படி போவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு எதுவும் திறக்கலை, ஏன்னா காலையில் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ காய்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஒருவேளை நீங்கள் மதுரையில் இல்லாத ஒரு சப்ஸ்கிரைபராக நீங்கள் பார்த்தாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு தடவை மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்கோ பார்க் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக மெயின் ரோடு தான். அந்த மெயின் ரோடு பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே ஒரு என்ட்ரன்ஸு, நான் வந்து ஒரு என்ட்ரன்ஸு, இது ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ காய்ஸ், இது மட்டும் கிடையாது, இன்னொரு இது இருக்குது. அது வந்து இசை நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 6:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ மணி 5:30 தான் இருக்குது. ஸோ இன்னும் 1 hour இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். காட்டும் போது எப்படின்னா ஒரு மியூசிக்கோடு சேர்ந்து காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ அப்படி காட்டும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே அந்த கடைசி ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துட்டு இங்கே வந்து அப்படியே கிளம்புவோம். ஸோ காய்ஸ், நான் ஏன் பாதியாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய கப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் பாதியாக வந்து கட் பண்ணி இந்த வீடியோ அப்படியே எடிட் பண்ணி போட்டிருங்க. வேறு எதுவும் இல்லை, நீங்களும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா திரும்புகிற இடம் ஃபுல்லாக கப்புள்ஸ் தான். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே அமைதியாக இருக்கும், ரொம்ப சைலண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய கப்புள்ஸும் சரி, நிறைய அப்போ தான் மேரேஜ் ஆன ஒரு வருஷம் அந்த மாதிரியானவங்களும் சரி இங்கே வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி சரி, இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி ஏத்தாக்கில் ஒரு 4-5 பேர் பெரிய கேமரா எடுத்துகிட்டு வந்து அவங்க பாட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இங்கே கேமராவில் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 50 ரூபா ஃபீஸு, வெறும் 50 ரூபா தான். ஆனால் இதே நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீ தான். எவ்வளோ நேரம் வேணாலும் விளாகிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அண்ணன் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு டிக்கெட் கவுண்டரில். அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் என்னமோ நினச்சேன், நம்மளுக்கு எதுவும் 50 ரூபா ஃபீஸ் எதுவும் கேட்பாங்களோன்னு. ஏன்னா 50 ரூபான்றது ஈஸி தான்.
இருந்தாலும் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. ஒருவேளை நான் கேட்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் அவங்கள்ட்ட வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட சொல்லும்போது தான் சொன்னாங்க, தம்பி ஃபோனில் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான்ப்பா. கேமரா கொண்டு வந்தால் மட்டும்தான்ப்பா ரூ. 50 காசு அப்படின்னாங்க. ஒருவேளை வெட்டிங் ஷூட் அந்த மாதிரி எடுக்கணும்னு வந்தால் கேமராவோட வந்தீங்கன்னா ரூ. 50 கட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபோனில் ஏதாவது இதே மாதிரி ஒரு vlog எடுக்கிறதுக்காண்டி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ வந்து கேமரா கொண்டு வந்தவங்க மட்டுமே வெறும் ரூ. 50 தான் கொண்டு வந்து நல்லா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் பாட்டு வந்து எடுங்க. காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 9 மணிக்கு முடியும். அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் வரும்போதே எப்படின்னா அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 4:45 கிளம்புனேன். இங்கே வந்து சேர்றதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான். ஏன்னா பக்கம் தான் 600 மீட்டர் தான் இங்கேருந்து எங்கள் வீடு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து வர்றதுக்கு வெறும் 5 நிமிஷத்தில் வந்ததுனால, தம்பி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. சரி நான் அப்போ தான் டைம்னு பார்க்குறேன், நம்ம டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா சூரியன் மறையிறதுக்குள்ளே நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஒருவேளை நீங்கள் கேமரா கொண்டு வந்தீங்கன்னா ரூ. 50 மட்டும் டோக்கன் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு எடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பறவைகள் சவுண்டு அது மட்டும்தான் கேட்கும். எங்கே திரும்பினாலும் பாருங்கள் கப்புள்ஸாக தான் திரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு கப்புள் ஷூட் எதுவும் எடுக்கணும்னாலும் கூட இங்கே வந்து எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இயற்கை இது மாதிரி இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அதாவது அந்த மரத்தில் உள்ள இலைகள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குமே தவிர இது ஃபுல்லாக இந்த பார்க்கை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ தாராளமாக இந்த பார்க்குக்கு வாங்க. ஸோ இப்போ மணி கரெக்டாக 5:45 தான் ஆகுது. நம்மளுக்கு 6:30க்கு தான் சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. இசை நீரூற்று அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நீரூற்று இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ 6:30க்கு தான் வர சொல்லியிருக்காங்க. A few moments later. ஸோ காய்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது ஓப்பன் எப்போ பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டேன். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போயே நம்மளுக்கு கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாயிரும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்குன்னே தனியாக நான் வந்து அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அதை நான் எடிட் பண்ணி எபிசோட் 2 எபிசோட் 3 கூட நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வந்து அப்படியே கிளம்புறேன். ஏன்னா இப்போயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நிறைய கொசுகள் எல்லாமே வந்துடுச்சு இந்த இடத்துல. அடுத்த ஒரு நல்ல எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்கோ பார்க் உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சா, இல்லை நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து தனியாக வந்து இப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து இயற்கையை ரசிச்சுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே போகலாம். நீங்கள் கூட இதை பார்க்கலாம். எப்போ வந்தாலும் ஓகே தான். ஆனால் 7 மணிக்கு மேலே தான் இது ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதையும் நான் ஆட் பண்ணி போடுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். அண்ட் யுவர் லவ்லி பாய் சைனிங் அப். பாய் கைஸ்.